கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் பிரிந்தது. தமிழ் மொழியிலிருந்து தான் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் கன்னட மொழி. தமிழ் மொழியிலிருந்து நிறைய மொழி உருவாச்சு, அதுல கன்னடமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் தக் லைஃபோட ப்ரமோஷன்ல பேசியிருக்காரு. இது பயங்கரமான ஒரு வைரல் ஆகி கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா தக் லைஃப் போஸ்டர் எல்லாம் கிழிக்கிற அளவுக்கு இந்த நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உங்களுடைய படம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வெளியிடுறதுக்கு கர்நாடகாவில் வெளியிடுவதற்கு நாங்கள் விட மாட்டோம், படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கறத நடந்துகிட்டு இருந்த விஷயம் காலையில இருந்து இப்ப ஈவினிங் பாத்தீங்கன்னா கேரளால ப்ரமோஷனுக்காக கமலஹாசன் அண்ட் டீம் போயிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் பாத்தீங்கன்னா மன்னிப்பு வாய்ப்பே இல்லை, மன்னிப்பு நான் கேட்கவே முடியாது, இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதோட ஆரம்ப கட்டம் எங்க இருந்து வெளில வந்துச்சு அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் பேசிட்டாரு. பேசினதுக்கு அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கன்னட மொழியோட வரலாறு தெரியாம தவறான தகவலை சொல்லி கன்னட மொழியை கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்ட உடனே அவருடைய கட்சி சார்பான ஆட்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மற்றும் கட்சி சார்ந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதை ஒரு விஸ்வரூபமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேரளாவில் நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. மன்னிப்பு கிடையவே கிடையாது, மன்னிப்பெல்லாம் இல்லை. நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சரியான ஒரு நபர்கிட்ட போய் உட்காந்து இதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். இதை அரசியலாக்கி இதை ஒரு பெரிய அரசியலா மாத்தாதீங்க. நான் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உண்மைங்கிறது புரியும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களிடம் பேட்டி கேட்கும் போது அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. கமலஹாசன் அவர்கள் பேசியது உண்மை, அந்த உண்மையை இங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, அந்த ஒத்துக்கிற பழக்கம் தான் இருந்தாலே தமிழ் நீங்க எங்கேயோ வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழை லவ் பண்ற எல்லாருக்கும் தமிழோடைய வரலாறு